ஹலோ கைஸ், வெல்கம் டு பாகடைஸ். இன்றைக்கி நம்ம ஒரு மேட்டர்லாம் அப்படி தான் பார்க்க போகிறோம். அப்படி என்னடா அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, கிசுக்குன்னு ஒரு டாக் போயிட்டு இருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன் பஞ்ச் மேனோட சீசன் 1 தமிழ்ல வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் கன்ஃபார்மாக என்னன்னு தெரியல. அப்போலேருந்து எனக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டு இருக்கு, டிங்கு ஒன் பஞ்ச் மேன் வருதுன்னு. அதேமாதிரி அட்டாக் ஆன் டைட்டன் சீசன் 2 ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க. சீசன் 3 வரப்போகுது. இந்த மாதம் உள்ள கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது. வந்தவங்களுக்கு உடனே அப்டேட் தெரிவிச்சார். அப்படியே ஒரு ஷார்ட்டாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை போட்டு தட்டி தூக்கிடலாம் கைஸ். அது என்னென்னா, ஒரு நிறைய புது அனிமேலாம் வந்திருக்கு. அது பேர் மட்டும் சொல்கிறேன், பட் ஆனால் எக்ஸ்ப்ளனேஷன் அப்புறமா தரேன். காட் ஆஃப் ஐ ஸ்கூல், மை டினி செம்பை, அப்புறம் வந்து அப்ரைசல்னு ஏதோ ஒரு அனிமே வந்திருக்கு. இன்னொன்றும் வந்திருக்கு, அது பேர் ரெகனைஸ்டு. அது பேர் எனக்கு ஒழுங்காக தெரியல கைஸ். சரி, நான் அதை இன்னொரு வீடியோ தனியாக போட்டுடலாம். அடுத்தது இப்போ என்னென்னா நருட்டோ வந்து தமிழ் டப் இன்னும் வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய எபிசோடு அது வரும்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அது எனக்கு என்னென்னு தெரியல, வருமா வராதானே. ரூமர்ஸ் தான் அடிச்சு விட்றாங்க. இப்போ என்னென்னா நிறைய பேர் ரூமர்ஸாக அடிச்சு விட்றாங்க. ஏன்னு என்னென்னு எனக்கும் தெரியல. அது வரும் இது வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஃபேன்மேட்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. எதுக்கு தான் எனக்கு ஒன்றும் புரியல. இது வேறு தப்புன்னா ஒரு கீஸை போட்டுடுறாங்க. ஆல்ரெடி நருட்டோ வந்து நிறுத்தி வச்சிட்டாங்கன்னு இதான் ஒரு ரீசனாக இருக்கும். ஒரு லைக்குக்கும் ஒரு சின்ன எல்லாரும் மனுஷனாக தப்பு பண்ணுறது சகஜம் தான். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதை போய்ட்டு ஒரு பெரிய தப்பு தான் பெரிய டாக்குன்னு சொல்ல முடியாது. நீங்கள் சப்டைட்டிலோட பாருங்கள் தமிழில் பார்த்தா, அப்பயும் தப்பு வரப்போகுது. அவங்க சொல்கிறவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஐ லைக் யூனா நீங்கள் என்ன நினைப்பீங்க? உங்கள் கஷ் வந்து ஐ லைக் யூனா நீங்கள் என்ன திருப்பீங்க? ஓ, அந்த பொண்ணை லவ் பண்ண தான் நினைப்பீங்க. சின்ன தப்பு தான், அதெல்லாம் பெருசாக பேசக்கூடாது. பண்ணுறாங்கன்னா அவங்கள பாராட்டணும், ஓகேவா? அதை விட்டு நம்ம குறை சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. என்னடா இருக்கிறேன். அப்புறம் ஒரு மெட்டலான எனிமே வந்திருக்கு. எப்படி நான் சொல்கிறதுன்னு தெரில, ஆனால் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச எனிமே. அதை நான் சண்டே வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிடுறேன். இப்போ வந்து சோலோ லெவலிங்ஸ் பற்றி தான் பேச போகிறோம். ஜூஜோவில் நம்ம ஜின்வோ என்ட்ரு ஆக போகிறாரு. லாஸ்ட் 2 எபிசோடு 1 ஹவர்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நம்ம தலைவன் வந்து எல்லாரையும் அடித்து தோற்றுவானான்னு தெரில. டேனர் சாண்டர் இருக்கா பாருங்க, ஒரு பிச்சைக்காரன். பிச்சைக்காரங்க மொத்த ஜப்பானோட வேலையும் கேட்குறான். நாசமாக போகிறவன் ஒரு ஜூஜோ தாமஸ் ஆண்ட்ரே. இப்போ கரண்ட்டு ஜின்வோ வரதுக்கு முன்னாடி கரண்ட்டாக நம்பர் 1 இருக்கான்ல, அவன் தான். சரியான திட்டு பையெல்லாம் இருக்காங்க. திட்டு பையன் மொளை மாதிரி கேப் மாதிரி முடிச்சு வைக்கிங்க. அவனுக்கு பிடிக்கவே இல்லை. அந்த ஒரு ஆண்ட் வரும், நீதான் கிங்கான்னு சொல்லும்போது, ஆமாண்டா நான் தான் கிங்குன்னு சொல்லும்போது கிங்குன்னு சொல்லி பண்ணிக்கிட்டே பாவம் கிங்கு டங்கு வாங்கிட்டு போயிடுவாரு. ரொம்ப கஷ்டங்க. அதே மாதிரி அதில் ஒரு சீன் நான் நிறைய ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க. நான் என்ன சொல்கிறது, இப்போல்லாம் வந்து கட்டு தான். நானும் சப்ஸ்கிரைப் தான் பண்ணேன். அவங்களும் யாரோட வளர்ச்சி நம்ம தடுக்கக்கூடாது. இப்போ வர எல்லாருமே செல்லுன்னு டாப்பில் வருது. இந்த சோலார் ரோலிங் மாதிரி கேமிங்கில் வருது, அந்த மாதிரிலாம். ஆனால் நிறைய ஓல்டு அனிமெலாம் வந்து டக்குன்னு வர மாட்டேங்குது. ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய அனிமே தெரில. பட் ஆனால் இப்போ ஒரு அனிமே பார்த்துட்டு அந்த அனிமே தான் பெஸ்ட்டு நம்ம சொல்கிறது வந்து தப்பு. ஆனால் என்னன்னா, நிறைய அனிமே பார்த்துட்டு நீங்கள் அந்த அனிமே எது பிடிச்சி நீங்களே கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஏன்னா நானும் நிறைய அனிமே பார்த்துருக்கேன். ஒரு அனிமேக்கும் ஒரு ஹீரோ எனக்கு பிடிக்குது. நான் என்ன சொல்ல தெரில. நீங்களும் சொல்லலாம், டி உன்னால் கான்ஸ்டன்ட்டாக இருக்கணும், என்னால் இருக்க முடியாது, நீ பார்த்துட்டு சொல்லுப்பா தான் நானும் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், பார்த்துட்டு எந்த அனிமே எந்த கேரக்டர் பிடிக்கும்னு சொல்லுங்கள். நருட்டோ மட்டும் பார்த்தோன்னா நருட்டோ மட்டும் தான் பிடிக்கும். எல்லாமே பார்த்தோன்னா எல்லா அனிமையும் பிடிக்கும். என்ன ஒரு 1% தான் கீழே இருக்கவனே தவிர எனக்கு சுத்தமாக பிடிக்குன்னு எவனும் எதுவும் சொல்லவே மாட்டான். ஒரு சில அனிமேலாம் இருக்குது போர் அடிக்கிற மாதிரி இழுத்து போகிற மாதிரிலாம். எது சொல்கிறதுனா, மேஜிக் மேக்கர் ஒரு 7 எபிசோடு வரைக்கும் இழுக்கும். ஆனால் 8, 9, 10லாம் தாறு மாதிரி தக்காளி சோறு தான். ஃபெரின்லாம் அதெல்லாம் பேசவே கூடாது. ஒரு ஃபஸ்ட் எபிசோடு நல்லா தான். என்ன கொஞ்சம் கொலன்னு இழுப்பாங்க. அனுபவப்பட்ட சொல்கிறவன் கேட்டால் அது பூமர் தான் சொல்லுவீங்க. பட் ஆனால் அது உண்மையான வாழ்க்கை வரலாறு பற்றிலாம் சொல்லுவாங்க. அது சங்கிலா ஃபேண்டாவில் இழுக்கும் தான். பட் ஆனால் இப்போ சோலோலையும் அது பார்ட்னர்ஷிப் போட்டு எப்படி சொல்கிறது, அப்படியே உலகத்தையே ஒரு ஆட்டுறாங்க. ஏன்னா அதுலேயே ட்ராகர் சொன்னால் அதுலேயே அதே தான், ரெண்டும் ட்ராகர் மேக்கர். அதனாலேயே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். சோலோ லெவலிங் சங்கிலா ஃபேண்டாசி சீசன் 2 போயிட்டுருக்கு. 20வது எபிசோட் தமிழ் டப்பில் வந்துடுச்சு. அதை பற்றி ஒரு வீடியோ போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எல்லாத்துக்கும் வீடியோ போட ரெடியாக இருக்கும். என்ன நமக்கு ரெஸ்பான்ஸ் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. டக்குன்னு போட்டிங்கன்னா டக்குன்னு தூக்கிடலாம். அப்புறம் சோலோ லெவலிங்கில் நெக்ஸ்ட்டாக இருக்குது என்னென்னா ரெக்யூர்மெண்ட்டாக இருக்குது. அதில் தான் AA, SSSன்ற ரேங்க், அப்புறம் டபுள் டஞ்சனும் ஓப்பன் ஆகும். அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஒரு பூஸ்டப் கொடுத்து நீங்கள் இதை போட அதை போடுன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் போட ரெடியாக தான் இருக்கோம். நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டேங்க. அட்லீஸ்ட் ஒரு 500 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகணும். 50 தான் இருக்குது. நீங்கள் 50 போட்டிங்க, ஒரு 50 போட்டிங்கன்னா நான் ஒரு 500 தொட்டுருவேன். அதுக்கப்புறம் எனக்கும் ஜாலியாக இருக்கும் லைஃப்லாம். நானும் நிறைய அனிமேலாம் போட்டுகிட்டே இருப்பேன். மோட்டிவேட்டாக இருக்கும் எங்களுக்கும். அதேமாதிரி நீங்கள் மற்ற சேனல் நினைக்காதவெல்லாம் நாங்கள் தெளிவாக தான் இருப்போம். கண்டிப்பாக தெளிவாக இருப்போம்னு சொல்கிறத விட நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். கரெக்டாக நியாயத்தை மட்டும் தான் பேசுவோம். ஆமாம், யார் வின்னரோ அவங்கள தான் சொல்லுவோம். யார் என்னவோ அதான் உண்மையோடையே பேசுவோம். இப்போ என்னன்னா, என்னதான் ஒருத்தர் லோ லெவல் இருந்தாலும் அவனோட மாங்காய் டாப்பில் போச்சுன்னா எவன் கூட அவன் விசஸ் படலாம், அவன் தான் வின்னு. அதான் எனக்கு என் நண்பன் சொல்லி கொடுத்தான். எஸ், யார் அவன் பேர் சொல்லு. ஜேடி, வேறு யாரும் இல்லை. ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கா சொல்லும் போது. அதான் நான் சொல்லுவேன். இப்போ வந்து அவனுக்கு பவரே இல்லைனாலும் சரி, அவன் டாப்பில் போயிருந்தானா அவன் கூட விசஸ் பண்ணிங்கன்னா அவன் தான் வரும். இப்போ நீங்கள் என்ன சொல்ல, சோலோ லெவலிங் வந்து ஒன் பீஸ் கூட கம்பேர் பண்ணிங்கன்னா முதல்ல ஒரு அனிமையை கூட கம்பேர் பண்ணி உனக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்காக சண்டை போட தவிர ஒரு அனிமையை தான்
மேலே இன்னொரு அனிமே கீழேன்னு சொல்லி சண்டை போடக்கூடாது. எல்லாரும் அனிமே பார்க்குறவங்க ஜாலியாக பார்க்கணும். பர்சனல் கேரக்டர்னு உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக. ஏன்னா அப்படின்ற மாதிரி நம்ம கண்ணாடியில் உன்னை பார்த்தா உனக்கு அழகாக தான் தெரியும், ஆனால் மற்றவனை பார்த்தா உனக்கு பிடிக்காது. அதுக்குன்னு அவனை மற்றவங்களுக்கு அவனை பிடிக்காம இருக்காதுல்ல, அதே மாதிரி தான் சினிமா வேற அனிமே வேற அந்த மாதிரி. அதே மாதிரி தான் எதையும் அது கூட கம்பேர் பண்ணலாம். நம்ம பார்த்தோமா பிடிச்சிச்சா ஜாலியாக இருந்தோமா என்ஜாய் பண்ணிட்டு போனோம். எனக்கு இந்த கேரக்டர் பிடிக்கும்டா, அவன்கிட்ட கேரக்டருக்காக சண்டை பண்ணுவே தவிர ஒரு அனிமே தர குறைவோ எனக்குமே பேசவே கூடாது. எதனால உங்களுக்கே தெரியும் நிறைய பேர் அனிமி ஃபேன்ஸாக சூசைட் பண்ணிக்கிறாங்க. அதுவும் main ஆ சுக்குனா அமெரிக்கால. மாதிரிலாம் நான் என்ன சொன்னேன் தெரில. ஒரு வாட்டி ஜேஜேகே டாப்ல இருந்துச்சு, உங்களுக்கே தெரியும். அதில் சுக்குனா மாதிரி ஒருத்தன் பண்ணேன்னு சொல்லிட்டு பாவம் வீட்டில் இருக்கலாம் போட்டு தள்ளிட்டான்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டம். அமெரிக்கால அனிமி நியூஸால் நிறைய பேர் டெத் ஆகுறேன்றாங்க. அது எனக்கு கன்ஃபார்மா என்னன்னு தெரியல. மந்த்துக்கு 2 வருஷத்துக்கு 2 சாகுறாங்க. சோலோ லெவலிங்கு இப்போ வந்து 11th எபிசோட்னு நினைக்கிறேன். ஃபோனை எடுத்து போட்டு உடச்சி பார்த்துட்டு இருந்தானுங்களாம். நிறைய சீன் ஓடுச்சு. அதுக்கப்புறம் ரீல்ஸ்ல Wait பண்றது அவங்களே. டிவியில எபிசோடு பார்க்கும்போது ஒரு குழந்தை கச்சிப் எடுத்து ஜின்னு கண்ணை தொடச்சு விட்ட மாதிரி ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். பார்த்தேங்க. ஐயோ. அது நிறைய நல்லா fans நிறைய எல்லாம் என்னன்னா fans. அவனுங்க வந்து ட்விஸ்டோட முடிக்கிறானுங்க. எல்லாத்தையுமே கரெக்டாக என்னன்றா அனிமே தான் எடுக்கிறீங்க, மொத்தமாக பண்ணி மொத்தமாக ஒன்று எடுத்தா ஒரு வருஷம் கேப் எடுக்கிறீங்க, எதுக்கு ஒன்று ஒன்றா விட்டு மக்களோட மனசில் விளையாடுறீங்க. அவன் காதில் கூட இவ்வளோ கஷ்டப்பட மாட்டேன், இந்த அனிமேக்கு அவ்வளோ கஷ்டப்படுறானுங்க இங்கே. அது கூட ஓகேடா. இப்போ சப்போஸ் இப்போ சோலோல எங்க டாப்ல இருக்குல்ல, மத்த இப்போ டீமன்ஸ் ரிலீசஸ்னே வச்சு பாரு. இப்போ டீமன் ஸ்லேயர் அடுத்து இப்போ ஜேஜேகே வரப்போகுது நினைக்கிறேன். ஜூனோ மார்ச்லேயே வரப்போகுது. அதே மாதிரி டீமன் ஸ்லேயர் செப்டம்பர்லன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வருஷமே ஒரு அனிமே வருஷமாக தான் இருக்க போகுது. அதுவும் இல்லாமல் வின் பிரேக்கர் சீசன் 2 நிறைய, அப்புறம் மை ஹீரோ அகாடமி, அது ஆல்ரெடி சொல்லிட்டு தான் இருக்கேன் எல்லா வீடியோலையும். நீங்கள் ஒரு வீடியோ பார்க்க மாட்டேங்கிறீங்க, கொஞ்சமாச்சும் பார்த்து ஷேர் பண்ணிங்கன்னா தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் போட. ஆக்சுவலாக சோலோ லெவலிங் வந்து ஹிட் ஆனதுக்கு ஒரே காரணம் ஷார்ட்டாக இருக்கிறதுனால தான். ஏன்னா டீமன் ஸ்லேயராக இருக்கட்டும், மை ஹீரோ அகாடமியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு எமோஷன் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான். அதுக்கப்புறம் ஒன் பீஸு அது எல்லாமே எப்படி சொல்கிறது, ரொம்ப லாங்காக இழுப்பானுங்க. அதனால தான், வேறு ஒன்றும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அரியர் சொல்கிறது கரெக்ட் தான். என்ன லாங் அனிமேல வந்து லைஃப் ஸ்டோரி வந்து நல்லா மீன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. நிறைய பேருக்கு அனிமே பார்த்துலாம் வாழ்க்கை மாதிரி, என் வாழ்க்கை அந்த மாதிரி தான் மாறி இருக்கு. பார்க்குற எல்லாத்தையும் உள்ள வச்சிருப்பான். கண்டிப்பாக உண்மையிலே சொல்ல, இந்த லாங் அனிமேலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லைஃபுக்கு ஒரு சேஞ்ச் கிடைக்கும். ஷார்ட் அனிமே வந்து இன்ட்ரெஸ்ட்காக பாருங்கள். நிறைய அனிமே ஷார்ட்டில் இருக்குது. வேணா ஒரு கமாண்டை போட்டு விடுங்க, ஷார்ட் அனிமே லிஸ்ட்டே தூக்கி தரேன். தமிழில் அத்தனை இருக்குது நம்மக்கிட்ட, ஏன் தெரியுமா? வெரைட்டியாக இருக்குது. வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது, நம்ம மனசுல மட்டும் இருக்கும். அதே நிறைய பேர் நினைப்பீங்க என்னடா நருட்டோ, நீங்கள் பிக் அனிமே மட்டும் தான் பார்க்குறீங்க தமிழ் டப்பரில் வரலன்னு. ஆனால் உங்களுக்கே தெரியாமல் நிறைய அனிமே போயிட்டே இருக்கு. நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு யுகமே தப்போட அவ்வளோ அனிமே. நானே நிறைய தமிழ் அனிமே பார்த்துருக்கேன், எனக்கே ஒன்றும் மிச்சம் இருக்குது நிறைய தமிழ் அனிமே. ஆமா. மை ஹீரோ அகாடமி சீசன் 6 வரைக்கும் முடிச்சிருக்கேன், ஆனால் அதில் நானே 5 வரைக்கும் தான் முடிச்சிருக்கேன். பார்த்துக்கோங்க அப்போ எவ்வளோ அனிமே இருக்குன்னு. அனிமேன்றது வந்து ஒரு தனி உலகம். அதுக்குள்ளே நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சாவர வரைக்கும் பார்த்துட்டே இருக்கணும். ஆமாம், அதுவும் உண்மைதான். அதே மாதிரி அந்த ஷார்ட் அனிமேஸ் வந்து எப்படி சொல்கிறது, கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ வந்து சோலோ லெவலிங் மட்டும்தான் சீசன் 2 அதுக்கப்புறம் வந்துச்சு. அதே மாதிரி ஷங்க்ரிலா ஃபென்டேரோ ஷார்ட் அனிமே தான். என்ன பண்ணிட்டானுங்க, 25 எபிசோடு எடுத்துகிட்டு போயிட்டானுங்க. இந்த மாதிரி ஷார்ட் அனிமே வந்து ஒரு நிறைய இருக்குது தமிழில். முக்கியமாக அதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக போகிற அனிமே ட்ரில்லியன் கேம்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் வந்து டாப் மோஸ்ட் அனிமேன்னு சொல்லுவேன். ஏன்னா நிறைய திட்டு வேலைங்க அதில் நம்ம கற்றுக்கலாம். பட் ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் கஷ்டமே தவிர அனிமே பார்க்கறது ஈஸியாக இருக்கும். திருட்டு வேலையாடா, அப்படிதான்டா திருட்டு இருக்கணும். வேலைன்னா அப்படி கிடையாது, அவன் பண்ணுறது நேர்மை தான். பட் ஆனாலும் அவன் பார்க்க கொஞ்சம் திட்டுத்தனமாக இருப்பான், என்ன மாதிரி அழகாக கொஞ்சம் நல்லா ஹேண்ட்ஸமாக இருப்பான். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு இந்த அனிமே அப்டேட்லாம் முடிச்சுக்கிறேன். நான் என்ன சொல்லலாம் கடைசியாக, ஒன் பஞ்ச் மேனு, அட்டாக் ஆன் டைட்டனு, நருட்டோ இது வரும் கண்டிப்பாக. ஆனால் எப்போன்னு தான் தெரியல. காத்திருப்போம் காலங்கள் போகுது.